விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். பங்குனி மாதத்தில் ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ அதனால இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகின்றதா, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது, ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா இருந்த சோதனைகளும் வேதனைகளும் மாறக்கூடுமா, இது போன்ற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, இந்த ஒரு பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி குரு உங்களுடைய ராசியில இருந்து பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருக்கின்றார். இதனுடைய விளைவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனவரவுகளானது இப்பொழுது திருப்திகரமாக அமையும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்விக்குங்க. என்ன இருந்தாலுமே ஜென்ம குருவினுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுவது நல்லது. உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு ஜென்ம குருவினுடைய ஆதிக்கங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். மேலுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தன பஞ்சமாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் இப்பொழுது தலை தூக்கலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படும். பங்குனி மாதத்தினுடைய 4ஆம் தேதி என்று கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு புதன் வருவது யோகம்தான். தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருகை தருவதனால தொழில் வளர்ச்சிகள் திருப்தி தருவதாக இருக்குங்க. குறுக்கீடு சக்திகள் ஆனது உங்களுக்கு அகலும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகளானது இப்பொழுது மேலோங்கும். தொழிலுக்கு மேலுமே பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களினுடைய உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுகளானது இப்பொழுது உண்டு. மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலுமே குருவோடு பரிவர்த்தனை யோகங்களும் பெற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். எதிரிகளினுடைய பலங்களானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. இடையூறு சக்திகள் தானாகவே விலகும். கல்யாணம், கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையானது உங்களுக்கு உண்டு. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. பங்குனி 24ஆம் தேதி என்று கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளானது தலை தூக்குங்க. கொடுக்கல் வாங்கலிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் உண்டாகும். பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களும் சிரமங்களும் வரலாங்க. மன பயங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகளும் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னா அதிக கவனங்களானது தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமைகளானது பலப்படும். அதேபோல் நுதன பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் மகிழ்வீர்.
சொல்லப்போனால் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய சிறப்பான முயற்சிகளால் மட்டுமே வேலை, தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடினமான சூழல்கள் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படவும் உங்களுக்கு குழப்பங்களும் இப்பொழுது தீரும். இந்த மாதத்தில் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையுமே எதிர்கொள்ளலாங்க. சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகும். இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம். குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்துவீர்கள். சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். உங்களுடைய முக்கிய திட்டங்களானது இப்பொழுது நிறைவேறும். இதனால் உங்களுடைய ஆசைகளானது ஒவ்வொன்றாகவே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உடல் உபாதைகளானது மறைந்து ஆரோக்கியத்தையும் காண்பீர். நேர்முக மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது மறையும். தொழில் செய்பவர்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகளானது உண்டாகுங்க. விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களுடைய விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள். ஆயினுமே கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கங்களை செய்யவும். உத்தியோகஸ்தர்களினுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள். அதேபோல் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள். சக ஊழியர்களினுடைய நட்பானது பாராட்டப்படுவீர்கள். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள். பணவரவில் சிறு தடைகளானது ஏற்பட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறைகளும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை இப்பொழுது பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலை திறன்களானது படிச்சிடக்கூடிய நேரங்கள் இது. அதேபோல் அரசியல் துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியல் துறையினரை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்யலாம். மேலுமே எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலுமே அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். கட்சி தலைமையிடம் நல்ல ஒரு பெயரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சுடலாம். மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்கவும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரினுடைய வார்த்தைகளை நம்புவீர்கள். கணவரிடமும் குடும்பத்தவர்களிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர். மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பினை தவற விடாதீங்க. மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர். அதேபோல் தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீர்கள். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனையும் செய்வீர். இந்த மாதத்தில் தைரியமாக எதையுமே செய்ய தோன்றும். உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலமாக உதவிகளானது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானங்களானது இருக்குங்க. சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களும் இப்பொழுது நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்களின்றி எதையுமே செய்து முடிப்பார்கள். பணி தொடர்பான பயணங்களானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகுங்க. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்வீர்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனலேசல்களானது இப்பொழுது அகலும். ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனங்களானது தேவை. சாதுரியமான செயல்களால் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி பெண்களுக்கு எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். இப்போது கலைத்துறையினர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையானது ஏற்படுங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரும். தற்போது இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருப்பதனால எதையுமே நீங்கள் சமாளித்து விட முடியுங்க. ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு கவனங்கள் தேவை.
திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்களானது கிடைக்கப்பெற்று திருப்தியான மன வாழ்க்கையும் அமையும். சமயம் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.